வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசாமி பேசுகிறேன். 2026 மேஷ ராசிக்கு கடன் மற்றும் ஸ்ட்ரெஸ் இதை குறைக்கிறதுக்கான பரிகாரங்கள், அதற்கான வாழ்வியல் நடைமுறைகளை ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சேனல் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதல் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். இங்கே பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம், அஸ்வினி 4 பாதங்களும் இங்கே இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய இன்னொரு சேனல், மெயின் சேனலாக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் அந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் மெயினாக பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ் மற்றும் கடன். இந்த 2 விஷயத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2026 இருக்கா? அப்படி இருக்குன்னா எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும்? அதே போல் இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யலாம், அதற்கு வாழ்வியல் நடைமுறைகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பக்கம் 2026 பொறுத்தவரையிலும் வாக்கி பஞ்சாங்கத்தின்படியும் உங்களுக்கு விரையச்சனி மார்ச் மாதத்துலேருந்து, அதே போல் உங்களுக்கு மார்ச்சிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க அப் டு மே மாதம் முடிகிற வரலும் உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த செலவுகளை மீட் பண்ணுறதுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அந்த புதிய கடன் வாங்கிறது, புதிய திட்டம் போடுறது, அவசரமாக செயல்படுறது, மற்றவங்கள பார்த்து நம்ம இப்போவே இதே செஞ்சாகணும். பக்கத்தில் ஒருத்தர் நம்ம நண்பர் ஒரு இடம் வாங்கிட்டாரு, நாமளும் இடம் வாங்கி ஆகணும், அது கடன் பட்டாவது வாங்கணும். அவர் மாடியில் ஒரு ரூம் போட்டார், நாமளும் ஒரு மேலே ஒரு ரூம் கட்டணும், அது கடன் வாங்கியாவது கட்டணும் அப்படின்னு மற்றவங்களுக்காக வாழாமல் இருந்தீங்கன்னாக்க இந்த ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லாமல் போயிடும். புதிய கடன் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பெருசாக இல்லை. அதாவது அப் டு மே மாதம் முடிகிற வரலும். ஆனால் மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் உச்சமாகி விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது விரயம் சுப விரயமாகும், அல்லனா விரயம் குறையும். அப்போ பணமும் வருமானம் நல்லாவே இருக்கும். திடீர்னு தனவரவுகளையும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் தனவரவும் ஏற்படும். கடனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து இருக்குது. இது கிரக நிலைகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இப்போ பரிகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த பரிகாரம் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலையும் சக்ஸஸ் ஆகாது. வாழ்வியல் நடைமுறைன்றது இருக்குது. இப்போ லைஃப் கோச்சிங் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு சரியான கைடன்ஸில், சரியான வழிகாட்டுதலில் வாழ்வியல் நடைமுறைகளையும் நம்ம சரியாக செய்யும் போது பரிகாரமும் பலன் கொடுக்கும். நம்ம இதெல்லாம் சரியாக செய்யலை, வெறும் பரிகாரம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க என்ன நடக்கும்? கண்டிப்பாக அந்த பரிகாரத்தால் பெரிய பலன்கள் இருக்காது. இந்த கடனுடைய ஸ்ட்ரெஸ் தான் 2026 உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில். அது எந்த வகையில் குறையும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இந்த குரு பெயர்ச்சியான பிறகு உங்களுக்கு பூர்வீக சொத்தால் கூட ஆதாயம் வரும். பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விற்க முடியாத ஒரு சொத்தோ விற்று அதனுடைய கடனை லம்பாக அடைச்சிடக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அது மேக்சிமம் உங்களுக்கு தாய் வழி உறவுகளுடைய சொத்து, தாயாருடைய சொத்து, வீடு, அந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அதன் மூலம் கடன் தீரும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க விரைய சனியாக இருக்கக்கூடிய சனி முக்கியமான பொறுப்புகளையும் ஏற்படுத்துவார். குறிப்பாக இந்த 20 to 30 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் போன்றவை செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ திருமணத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா வரும். வேலையில் விட்டுட்டு வேலையில் ஒரு நெருக்கடியாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அதனால ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு தொழில் கடன் வாங்குறது. சில பேர் வாகனம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போது ஒரு வாகன கடன் வாங்குறது. இது எல்லாமே உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வாங்கினீங்கன்னாக்க உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்போது நம்ம பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு தொழில் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க, வேலையிலேயே இருங்க. அதே போல் வேலையில் டென்ஷன் இருந்தாலும் இடமாற்றங்கள் வரும், அதை பயன்படுத்தி நீங்கள் மூவ் ஆகிங்க. அது உங்களுக்கு ஒரு இடம் மாற்றத்தால் டென்ஷன் குறையும், ஒர்க் ப்ரெஷர் குறையும். ரெண்டாவது உங்களுக்கு விரயங்கள் என்பது சுப விரயமாக ஆரம்பிக்கும். அது திருமணத்துக்காக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் சுப விரயங்கள் தான். அதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குறீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கையிருப்பு வச்சுக்கிட்டு பற்றாததுக்கு கொஞ்சம் கடன் வாங்குங்க. மேலும் வாகனம் சரியில்லை, கண்டிப்பாக வாகனம் வாங்கி தான் ஆகணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐயை குறைக்க பாருங்கள். அல்லது மேக்சிமம் பெருமளவுக்கு நீங்கள்
பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு குறைந்த மாதங்கள் மட்டும் இஎம்ஐ போட்டுக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் கிரெடிட் கார்டு இருக்குது அல்லது கடன் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வராங்க, கடன் ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக கடன் வாங்கி சிக்கிக்கிட்டு அதுவே சம்பாதிக்கிற காசு பூரா நீங்கள் வட்டிக்கு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு. இதை நீங்கள் கடனை குறைச்சிட்டிங்கன்னா சேமிப்பு ஆட்டோமேட்டிக்காக உயரும். நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம், கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கணுன்றதே கிடையாது. நீங்கள் பாட்டுன்னு இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருங்க. கடன் எதுவுமே இல்லைனாக்க வர்ற பணம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சேமிப்பு தான். முதல்ல சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் குடும்ப செலவு பண்ணிங்கனாக்க வாழ்க்கை சீக்கிரமாகவே முன்னேறிடுவீங்க. ஸோ அந்த ஒரு ரெசல்யூஷனை இந்த 2026 எடுத்துங்க. தேவையில்லாமல் கடன் படுறது தேவையில்லை அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டிங்கனாக்க, அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்காகவோ அவசரத்துக்காகவோ கடன் படுறதை தவிர்க்கணும் அப்படின்றத நினச்சிங்க. ஸோ இதெல்லாம் வாழ்வியல் நடைமுறைகள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கடனை தீர்க்கலாம், கடனுடைய அழுத்தமும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருப்பீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாமே உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து ரிலீஸ் ஆகி வரும். அதன் மூலம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். சுப காரியங்கள் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், திடீர்னு பண வரவும் ஏற்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஜூன்லேருந்து 2026 நல்லா இருக்கும். ஆனால் மே மாதம் முடிகிற வரையிலும் புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதில் தான் இவ்வளோ விஷயங்கள் சொன்ன நான் எச்சரிக்கையாக இருங்க. சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா கொஞ்சம் பணத்தை சேர்த்து கூட ஜூன் மாதத்துக்கு பிறகு கூட நீங்கள் வாகனம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், கார் மாற்றலாம். அதே போல் அதற்கு முன்னாடியே கடன் பட்டு வாங்க வேண்டியது இல்லை அப்படின்றது தான். அதாவது லைபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வராதிங்க, அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அசட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்க பொறுமையாக இருக்கிறது தான். அதாவது இப்போ ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அது லைபிலிட்டி தான், அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு கிராம் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அது அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். லேண்ட் வாங்குறீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்களே உணர்ந்து செயல்படுத்திங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாக்க இந்த 2026 உங்களுடைய எதிர்காலத்தில் சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும். முக்கியமாக பரிகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க, இந்த கடனுக்கான முக்கியமான ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன், இந்த வெத்தலை பரிகாரம். இதை ஏற்கனவே நான் என்னுடைய பழைய சேனல் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள்லையும் சொல்லியிருக்கிறேன். அதாவது 6 வெத்தலை, முதல் வெத்தலை பார்த்தீங்கன்னாக்க சின்னதாகவும், 2வது வெத்தலை பெரிய வெத்தலையாகவும், கடைசி வெத்தலையும் சின்ன வெத்தலையாக வச்சிங்க. 6 கருப்பு வெத்தலை வாங்கிக்கிங்க. ஒரு கொட்டைப்பாக்கு 6 பாக்கு, அந்த வெத்தலை மேலே 6 கொட்டைப்பாக்கு வச்சிங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு மல்லிகைப்பூ மாலை சூடி அந்த ஃபோட்டோ முன்னாடி இந்த வெத்தலை பாக்கு, அதன் மேலே 1 ரூபா காயின் ஒரு 6 வச்சுருங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சிங்க. அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மஞ்சள் எடுத்து கொஞ்சம் பிள்ளையார் பிடிச்சி அந்த வெத்தலை மேலே வச்சுருங்க. சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம், ஏன்னா அந்த பிராமணர்கள் சொல்கிறதுக்கும் நம்ம ப்ரொனன்சியேஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். பட் இதுதான் மந்திரம். சுக்கிர காயத்ரி மந்திரத்தை கூகுளில் போட்டிங்கன்னா கூட வரும். அதை ஒரு 6 முறை நீங்கள் சொல்லி, நீங்கள் சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் குறைவதை காணலாம். இது தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். 1 வாரம் செய்கிறதா, 9 வாரம் செய்கிறதா, 8 வாரம் செய்கிறதான்லாம் இல்லை, உங்கள் கடன் குறையிற வரையில் செய்யுங்க. இதை வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு சனிக்கிழமை அந்த 1 ரூபா காயினை எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் கோயில் உண்டியில் அதை செலுத்திடணும். அதுதான் முக்கியமானது. சனிக்கிழமை அந்த வெத்தலை பார்க்க நீங்களே போட்டுக்கலாம், அல்லது போடக்கூடியவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா கொடுத்துருங்க. அந்த பிள்ளையாரை ஒரு செடி மேலேயோ அல்லது தண்ணி இருக்கக்கூடிய இடத்துலையோ கரைச்சி விடுங்க. ஸோ இதை முறையாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் அத்தனையும் சந்தோஷமாக இருக்கும். 2026 கடனுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இருப்பீங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.